ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ரம்பா திருதியை பார்க்கலாங்க. நிறைய அஷ்டமி, நவமி இந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த வகையில் நாம் அக்ஷய திருதியை அப்படின்னு திருதியையுடைய நல்ல விசேஷங்களை எல்லாம் பார்த்துருக்கோம். அதற்கு சமமான பலன்களை தரக்கூடிய ஒரு விரதம் ரம்பா திருதியை அப்படிங்கிற ஒரு விரதம். இந்த ரம்பா திருதியை ஒவ்வொரு ஆண்டும் வருகிற வைகாசி மாதம் வருகிற அமாவாசை கழித்து வருகிற திருதியை 3வது நாள் வரும். இது த்விதியை அன்னைக்கு, அதற்கு முந்தைய நாளையே இந்த விரதத்தை துவங்கி ரம்பா திருதியை அன்று பூஜை செய்து நிறைவு செய்வார்கள். இது வடநாட்டிலெல்லாம் நிறைய செய்வாங்க. கார்த்திகையில் வர்ற திருதியை கூட இதே மாதிரியாக ஒரு ரம்பா திருதியையாகவும் கொண்டாடுகிறார்கள். நிறைய பஞ்சாங்க குறிப்புகளில் இந்த ரம்பா திருதியை உண்டு. இதை நாம் எப்படி செய்யலாம், என்னவெல்லாம் செய்யலாம், என்ன பலன் தரும் அப்படின்றத நாம் பார்த்துக்கலாம். நிறைய செல்வ வளங்களை அள்ளித்தரும் அட்சய திருதியைக்கு ஈடு இணையான ஒரு திருதியை திதி தான் இந்த விரதமான ரம்பா திருதியை. இது நம்ம இந்தியா பூராவுமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திருமண வரங்கள், நிறைய வீடு கிடைக்கும், குழந்தை பேறு கிடைக்கும், நிறைந்த செல்வ வளங்களையும் தரும், நீண்ட ஆயுள், ஒரு நல்ல துணை, ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் கணவர், கணவனும் மனைவியும் இணைந்து செய்யக்கூடிய சில பூஜைகளில் இது ஒரு முக்கியமான பூஜை இந்த ரம்பா திருதியை. சரி, ரம்பா திருதியை என்ன பெயர் காரணம், என்ன புராண நிகழ்வு என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ரம்பா அப்படின்னா வாழை என்று அர்த்தம் உண்டுங்க. அதனால் இந்த பூஜைக்கு நம்ம நிறைய வாழை மரங்களெல்லாம் உபயோகித்து பண்ணுவாங்க. பெண்கள்லாம் நிறைய அம்பிகையுடைய பாடல்களை எல்லாம் பாடி அம்பாளுக்கு நம்ம வரலட்சுமி நோன்பு மாதிரி ஒரு கலசம் வைத்து சுற்றி 4 பக்கமும் ஒரு ஸ்டூலோ சேரோ வச்சுட்டு நிறைய வாழை மரங்கள்லாம் வச்சுட்டு வாழைக்கன்றெல்லாம் கட்டி தோரணம், மாக்கோலம் இதை மாதிரியெல்லாம் போட்டு நாம் பூஜை செய்தால் நமக்கு கணவனுக்கு நீண்ட ஆயுள், நமக்கு ஒரு நல்ல துணை, குழந்தை, நல்ல வீடு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் என்று பவிஷ்யோத்திர புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடியேன் சொல்கிற வாசகம் இல்லை. வைகாசி மாத சுக்லபட்ச திதி அன்னைக்கு ரம்பா திருதியை வரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆனி மாதமும் வரும். கொஞ்சம் முன்ன பின்ன இது மாறி வரும். இந்த வருடம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ரம்பா திருதியை வருகிறது. அந்த நேரத்தில் நாம் சகல ஐஸ்வர்யங்களையும், அழகு, ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கிறதுக்காக தேவி காத்யாயினி அம்பிகை பார்வதி தேவியை வணங்கி நாம் நிறைய விஷயங்களை சாதித்து கொள்ளலாம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது எதனால் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு முறை பார்க்கடலை கடையிறாங்க இல்லையா, அப்போ நிறைய வஸ்துக்கள் நமக்கு கிடைக்கிது. அப்போ வந்தவங்க தான் இந்த ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை இந்த மாதிரியான அரம்பயர்கள்னு பேர். இவர்கள் அழகில் அற்புதமான சுந்தரிகளாக விளங்கினார்கள். அதிசுந்தர ரூபங்களையும் கொண்டவர்கள் ஆனார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு 60,000 பேர் வர்றாங்க அங்கிருந்து. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாங்க. யாழ் இசைக்கிறது, வீணை வாசிக்கிறது, ஆனந்த நடனங்கள் ஆடுறது, அற்புதமான பூஜைகளை செய்வது, இந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருந்து சிவபெருமானை வேண்டுகிறார்கள். வேண்டி என்ன கேட்குறாங்க, அவங்க ரொம்ப அதிரூப சௌந்தர்ய சுந்தரிகளாக இருக்கணும்னு கேட்குறாங்க. பெருமாள் கொடுக்குறேன் அப்படின்னு தந்துட்டார் சிவபெருமான்.
அதையும் தாண்டி தங்களுக்காக ஒரு தனி லோகம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு லோகம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி வைகுண்டம், சிவலோகம், அந்த மாதிரி தங்களுக்கு ஒரு லோகம் வேணும், அதையும் கொடுத்துடுறாரு. அப்புறம் தேவ சபையில் இவங்க நடனம் ஆடுறதுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. இப்படி வந்தவர்கள் தான் இந்த ரம்பா, ஊர்வசி போன்ற அரம்பையர்கள் என்று அவர்களுக்கு பெயர். அவங்க ரொம்ப அவ்வளோ ஒரு நேர்த்தியாக யாழ் இசை மீட்டுறதில், அந்த நடனம் ஆடுறதில், பாடல் பாடுவதிலும் அவங்க வல்லவர்களாக இருந்தார்கள். அற்புதமான சிவபூஜைகள் செய்யக்கூடியவர்கள் இந்த அரம்பையர்கள். ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சபையில் ரம்பை, ஊர்வசி, மேனகை இவங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வந்துடுது. யார் ரொம்ப அழகானவங்க, அதிரூப சுந்தரி அப்படின்ற பட்டம் யாருக்கு அப்படின்னு வரும்போது, சரி இதுக்கு இந்திரனை போய் கேட்போம் அப்படின்னும்போது, நீங்கள் 3 பேரும் நடனம் ஆடுங்க, இதில் யார் சிறந்தவர்கள் என்பதை நான் தேர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 பேரும் நடனம் ஆடுகிறார்கள். இதில் ரம்பை என்ன பண்ணுறன்னா, ரொம்ப ஆக்ரோஷமாக தனது நடனத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஏதாவது ஒரு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும், அதை மீறாமல் நடனம் ஆடுறவங்க தான் அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது வெளிப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடினதுனால அவளுடைய நெற்றியில் இருக்கிற ஆபரணமும் அந்த பொட்டு திலகமும் கீழே விழுந்துடுது. ஏன்னா கலைவாணி ஆக்ரோஷமாக இருந்ததுனால அவளால் அருளப்பட்ட அந்த ஆபரணங்கள் அவளை விட்டு நீங்கி விடுகிறது. உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. எப்போவுமே பார்த்திங்கன்னா, ஒரு போட்டி அப்படின்னா அதில் மதிநுட்பத்தினால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யணுமே கண்டி, கோபத்தினால எதையும் சாதிக்க நம்மளால் முடியாது என்பது தான் இதனுடைய நமக்கு தாற்பயமாக புரிய வைக்கிற விஷயம். அதுதான். அப்போ இந்திரன் கோபமாக அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறிடுறாரு. உடனே ஊர்வசியும் மேனகையும் ரம்பையை பார்த்து சிரித்து கேலி பண்ணி எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ரம்பை ரொம்ப முதல்ல இங்கேருந்து வெளியே போன்னு இந்திரன் கோபமாகவும் சொல்லிட்டு போயிடுறாரு. ரொம்ப வருத்தத்தோடு ரம்பை இரவு பூரம் தூங்காமல் அழுகிறா. இந்திரன் போய் அப்படி சொல்லிட்டாருன்னு ரொம்ப வருத்தம். அப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் சொல்கிறபடி தானே நான் பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னும் போது இந்திரனும் கொஞ்சம், நான் உன்னை போட்டி தான் போட சொன்னேன், ஏன் அவ்வளோ ஆக்ரோஷமாச்சு அப்படின்னும் போது அப்புறம் சரின்னு அவரும் மனம் இறங்கி, சரி உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். தேவி காத்தியாயனி பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி பூலோகத்தில் ஒரு மகிழ மரத்தடியில் தவம் பண்ணிட்டுருக்காங்க அம்பாள். அங்கே போய் நீயும் சேர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அம்பிகையினுடைய பூஜையை செய்தேன்னா இதற்கு உனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதனால் நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, நீங்கள் போய் என்ன தேவலோகத்திலேருந்து போன்னு சொல்லலாமா? இது என்ன நல்லதா அப்படின்னா, இல்லை உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் நேற்றும் சொன்னேன், இப்போவும் நான் அதற்காக தான் சொல்கிறேன். இந்த பிராயச்சித்தை நீ போய் செஞ்சினா பூலோகத்தில் தன்னுடைய பதியை தேடி சென்றிருக்கிற பார்வதி தேவி ஆகிய கௌரி அன்னை அவதரித்திருக்கிறாள். அந்த மகிழ மரத்துக்கு கீழே அம்பா தவம் பண்ணின்றிருக்கா. அந்த தேவியை நீ விரதம் இருந்து முறையாக வழிபட்டால் அவள் உனக்கு அருள் செய்வாள். உனக்கு நேர்ந்துள்ள அத்துணை களங்கங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி இந்திரன் ரம்பைய பூலோகத்துக்கு போக சொல்கிறார். திருப்பைஞ்சீலி என்கின்ற திருத்தலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட வந்தபோது அரம்பையர்கள் எல்லாரும் வாழை மரங்களாக மாறி நிழல் தந்து உதவி அவர்களது அருளை பெற்றனர். அதே போல வாரணாசியில் மேனகையும் திருக்கழுக்குன்றத்தில் திலோத்தமையும் சிவபெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்றனர். திருநீலக்குடி, பந்தநல்லூர் போன்ற இடங்களில் பல அரம்பையர்கள் வழிபாடு செய்து அருள் பெற்றதாக தல புராண குறிப்பீடுகள் நமக்கு உண்டு. பார்க்கடலில் தோன்றிய இவர்களை வழிபட்டால் நமக்கு மகிழ்ச்சியும் செல்வமும் இளமை தோற்றமும் கிட்டும் என்று சொல்கிறது புராண கூற்றுகள். இந்த மாதிரி அம்பிகையை
நாம் ரம்பா திருதியை அன்னைக்கு நாமளும் வழிபட்டோம்னாக்கா குடும்பத்தில் அன்பு, அந்யோன்யம், அப்புறம் ஜாதகத்தில் நமக்கு சுக்கிரதோஷம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும், நல்ல மனவாழ்வு, திருமண வாழ்வு அமையும். இந்த மாதிரி ரம்பா பூலோகத்தில் ஒரு மஞ்சளில் ஒரு பிம்பம் மாதிரி வச்சு பூஜை செய்து அம்பாளை ரொம்ப நெக்குருகி வேண்டி அம்பாள்கிட்ட விண்ணப்பித்து அம்பாள் பூரணமாக காட்சி கொடுக்குறா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உடனே இழந்த பதவி செல்வமெல்லாம் சில பேருக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட அவங்களுக்கு மறுபடி கிடச்சிடும். அப்போ அம்பாள் இவ பண்ண பூஜைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அருள் கொடுக்குறா. இந்த திருதியை திதி ஓம் பேரால் ரம்பா திருதியை அப்படின்னே பெயர் பெறட்டும் அப்படின்னும் அம்பாள் அவளுக்கு வரம் தரா. இவங்க மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய அரம்பையர்கள் பெயர் இருக்குங்க. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, கிருகத்தலை, சிகத்தலை, சகசந்திசை, பிரம்மலோச்சத்தி, அனுமுலோசை, கிருதாசி, விஸ்வாசி, உருப்பசி, பூர்வசித்தி, அந்த மாதிரி நிறைய இந்த ரம்ப, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்றவர்களோட மாதிரி அதி அழகு கொண்டவர்கள் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் இலக்கியத்திலையும் குறிப்பீடுகள் நிறைய இருக்குது. இவங்க எல்லாருக்குமே தலைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரம்பா தான். அதாவது அப்ஜம் அப்படின்னா தாமரை, சரஸ் அப்படின்னா தடாகம், அப்சரஸ் அப்படின்னா இந்த தடாகத்தில் தோன்றிய தாமரை எவ்வளவு அழகோ அப்படி ஒரு அழகானவர்களாக இந்த அரம்பையர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி கௌரி தேவியெல்லாம் காட்சி கொடுத்து அவங்களுக்கு தேவையான அத்தனை வரங்களையும் கொடுக்குறாங்க. அதனால் இந்த வருடம் வருகிற இந்த வைகாசி திருதியை, ரம்பா திருதியை அன்று நாம் காலையில் எழுந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி மாக்கோலம் போட்டு அம்பிகையுடைய படமோ பிம்பமோ இல்லை கலசமோ எது வேணாலும் வச்சு வாழைக்கன்றுகளெல்லாம் அலங்கரித்து நமக்கு தெரிந்த அம்பிகை பாடல்களையும் ஸ்லோகங்களையும் லலிதா சஹஸ்ரநாமம் என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் தெரிந்த பாடல்களையெல்லாம் நீங்கள் பாடி உங்களால் முடிந்த நைவேத்தியங்களை செய்து, இதில் முக்கியமாக பூஜைக்கு வெண்மையான நிற மலர்களை, வாசனை மலர்களை, நல்ல சுகந்தமான மலர்களை மட்டுமே அம்பிகைக்கு சமர்ப்பித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இயன்றவர்கள் கோயிலுக்கு சென்று இந்த பூஜைகளை செய்யலாம். காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். சிறப்பான பலன்கள் உண்டு. பலன்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வரம், இழந்த பதவி, செல்வம், ரொம்ப அது தானே கிடைக்கிது அவளுக்கு, அந்த பட்டம் தானே அவளுக்கு வேணும்னு இருக்கா. அதனால் இழந்த பதவி, செல்வம், வீடு, மனை, குழந்தை, அனைத்து பாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் இதெல்லாம் நிறைந்து அம்பாள் நமக்கு கொடுப்பா. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ரம்பா திருதியை கொண்டாடி வாழ்வில் அனைத்து வளங்களும் நலன்களும் பெறலாம். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி வெண்மையான பூக்கள் முக்கியமோ அது மாதிரி வாழைப்பழங்கள், இந்த வாழைக்கன்றுலாம் வச்சுட்டு வாழைப்பழம் நிறைய வச்சுட்டு சுமங்கலிகளுக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் கொடுக்கணும். அன்னைக்கு தாம்பூல தானம். அதுவும் இந்த 2 விஷயம், வெண்மையான மலர்கள், நல்ல சுகந்த மலர்களாக இருக்கணும். அடுத்து வாழைக்கனிகள், இது எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ, நீங்கள் வஸ்திர தானமோ இல்லை ஸ்வர்ண தானமோ அதெல்லாம் உங்கள் விஷயந்தாங்க. குறைந்தபட்சம் வாழைப்பழமும் வெண்ணிற மலர்களையும் கொண்டு இந்த அற்புதமான ரம்பா திருதியை பூஜையை செய்து நிறைவு செய்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.